இன்றைக்கி உலகம் முழுவதும் சாம்பல் புதன் கொண்டாடிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை, லெந்து நாளும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த லெந்து நாள்னால் என்ன, ஏன் இந்த 40 நாள், இதெல்லாம் வெறும் சடங்கா இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கா? இன்றைக்கி தெளிவாக பார்ப்போம். முதல்ல இந்த லென்த் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? இந்த லெங்டன் அப்படின்ற பழைய ஆங்கில வார்த்தையிலேருந்து வந்தது. இதோட உண்மையான அர்த்தம் ஸ்ப்ரிங் சீசன் அல்லது வசந்த காலம். குளிர்காலத்தில் வாடி போன செடி கொடிகள் எப்படி வசந்த காலத்தில் துளிர்க்குமோ, அதே போல் பாவத்தில் வாடிப்போன நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த தபசு நாட்களில் தேவனோட கிருபையால் திரும்பவும் துளிர்க்கணும். அதுதான் இந்த நாட்களோட உண்மையான நோக்கம். ஏன் இந்த 40 நாட்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? வேதாகமத்தில் 40 அப்படின்ற எண்ணுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது. மோசே மலையில் 40 நாள் இருந்தார். எலியா 40 நாள் பயணம் செய்தார். முக்கியமாக நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக வனாந்திரத்தில் 40 நாள் உபவாசம் இருந்தார். அவர் பட்ட அதே பாடுகளை நாமளும் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்து நம்ம இருதயத்தை சீர்படுத்துகிறது தான் இந்த 40 நாள் தபசு நாட்கள். நமக்கு வெளியில் தெரிகிற சடங்குகளை விட வேதம் சொல்கிற உள்ளத்தின் மாற்றம் தான் முக்கியம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள். அப்போதைய காலத்தில் துக்கம் வந்தால் சட்டையை கிழிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் சட்டையை கிழிக்காதீங்க, உங்கள் இருதயத்தை கிழிங்கன்னு. அதாவது மனஸ்தாபப்பட்டு உண்மையாகவே ஆண்டவர்கிட்ட திரும்புறது தான் நிஜமான தபசு. உபவாசம் எப்படி இருக்கணும்? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 16ஆவது வசனத்தில் இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இருக்காதேயுங்கள். சாம்பல் பூசுறதோ சோகமாக முகம் வச்சுக்கிறதோ முக்கியம் இல்லை. ஏசாயா 58 சொல்கிற மாதிரி அநியாயமான கட்டுகளை அவிழ்ப்பதும் பசித்தவனுக்கு ஆகாரம் கொடுப்பதும் தான் ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம். இந்த 40 நாளில் கறியை சாப்பிட்றத நிறுத்துறதை விட அடுத்தவங்க மேலே வச்சிருக்க கசப்பை விடுங்க, ஒரு ஏழைக்கு உதவுங்க. கடைசியாக ஒன்று, மனுஷனே நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்றத உணரத்தான் இந்த நாள். நாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் தான் எல்லாம்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த 40 நாளை ஜெபத்திலையும் வேத வாசிப்புலையும் செலவிடுவோம். இந்த தபசு காலம் முடிஞ்சு ஈஸ்டர் வரும்போது நாம் ஒரு புது மனுஷனாக வெளியே வரணும். என்ன, இந்த தபசுக்கு நீங்கள் ரெடியா?